ஸோ என் பேர் விஜய். நான் இப்போ AWS பற்றி பேச போகிறோம். AWS போகிறதுக்கு முன்னாடி க்ளவுட் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா AWS மட்டும் இல்லை, Azure, GCP இந்த மாதிரி நிறைய க்ளவுட் சர்வீசஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ க்ளவுட் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா AWS-ஆக இருக்கட்டும், Azure-ஆக இருக்கட்டும், எதுலனாலும் நம்ம சர்வை பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி ஜாப் தர சினாரியோஸில் பார்த்த க்ளவுட் வந்து பெரிய பங்கு வகிக்குது. அதனால் க்ளவுட் கற்றுக்கிறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ க்ளவுடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, க்ளவுடுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, க்ளவுடுக்கு அப்புறம் பிஸ்னஸ் எப்படி இருக்குது, எதனால் க்ளவுட் நமக்கு வேணும் அப்படின்றத பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது ஆரம்பத்தில் ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஐடிக்கு அப்படின்னு போகணும் அப்படின்னு சொன்னால் அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணுறாங்க அவங்க கம்பெனிக்காக. ஒரு இ-காமர்ஸ் கம்பெனி அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்படி எடுத்துக்கும்போது அவங்க பிளான் பண்ணணும். பிளான் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு வெப்சைட்டை ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ பிளான் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து கெப்பாசிட்டி பிளானிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கெப்பாசிட்டி பிளானிங்க்கு ஜென்ரலாக 1 or 2 months போயிடும். போயிடும். அதுக்கப்புறம் அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு டைம் ஆகும். ஸோ அதுக்கு ஒரு 1 month போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் இனிஷியலைஸ் பண்ணணும். அதுக்கு கிட்டத்தட்ட 2 months போயிடும். அப்படி எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாங்க வேண்டியிருக்கும், இவ்வளோ பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இ-காமர்ஸ் கம்பெனி குளோபல் பேஸ்டாக அவங்க சர்வீஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் மினிமம் வந்து அவங்ககிட்ட ஒரு 50 சர்வர்ஸாவது இருக்கணும். இதோட காஸ்ட் பாருங்கள். 50 சர்வர்ஸ், ஒரு சர்வர் 3 lakhs வச்சா கூட உங்களுக்கே தெரியும் பயங்கர காஸ்ட்லியான விஷயம். ஒரு ஸ்டார்ட் அப்னால இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னும் போது சர்வர் சைடு மட்டுமே இவ்வளோ போயிடும். அதுக்கப்புறம் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு மற்ற எல்லா விஷயங்களும் நமக்கு வேணும். என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தா நெட்வொர்க் கனெக்ஷன் வேணும், இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும், ஒரு கனெக்ஷன் பத்தாது. ஏன்னா ஒரு கனெக்ஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா சைட் டவுன் ஆயிடும். இதை யாரும் விரும்ப மாட்டாங்க. அதனால் மல்டிபிள் கனெக்ஷன்ஸ் வேண்டியிருக்கும். ஸோ 2 சர்வீஸ் எடுக்க வேண்டியிருக்கும். இந்த 2 சர்வீஸும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு பவர் சப்ளை எடுக்கணும். பவர் சப்ளையும் ஒரு இடத்துல இருந்து எடுத்தால் வீக்காக இருக்கும். அந்த டயத்துலையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பவர் சப்ளை எடுக்கும்போது என்ன இஷ்யூ இருக்குது அப்படின்னா டவுன் டைம் வந்து எப்பயுமே நமக்கு வரக்கூடாது. சர்வர் ரீபூட் ஆகணும், மற்ற இஷ்யூஸ்லாம் அதனால அரைஸ் ஆகும். இதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பவர் சப்ளை டவுன் ஆகக்கூடாது. ஸோ இந்த டவுன் டைம் அப்படின்னு பேசும்போது நம்ம 2 நிமிஷம் 3 நிமிஷம்ன்றதை பற்றி பேசலை. ஒரு செட்டப் வந்து டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி அப் பண்ணுறதுக்கு 1 நாள் போயிடும். ஸோ இதெல்லாம் நம்ம கருத்தில் எடுத்துக்கிட்டு தான் இந்த செட்டப் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, இவ்வளோ டைமெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணி தான் ப்ரீவியஸாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து க்ளவுட் வந்ததுக்கு, இது வந்து க்ளவுட் வந்ததுக்கு முன்னாடி உள்ள சினாரியோ. ஸோ பவர் சப்ளை வேணும், நெட்வொர்க் வேணும், சர்வர் பர்ச்சேஸ் பண்ணணும், அதுக்கு பிளான் பண்ணணும். சரி, பிளான் அப்படின்னா என்ன பிளான்? ஸோ பிளான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரி ஏன் இவ்வளோ 2 மாதம் ஆகுது அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லா விதத்துலையும் எல்லா டீமோட உட்காந்து பேசணும். அவங்களோட பிஸ்னஸ் நேச்சர் என்ன, பிஸ்னஸ் எவ்வளோ கிளைண்ட்ஸ்க்கு கொடுக்க போகிறாங்க, 5 வருஷத்தில் அவங்க எத்தனை கிளைண்ட்ஸ் வந்து அவங்க சைட்டை ஆக்சஸ் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் வந்து கருத்தில் எடுத்துக்கிட்டு தான் பண்ணணும். ஏன்னா ஒரு டெப்ளாய்மெண்ட்டுக்கு இவ்வளோ டைம் ஆகும். ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அடுத்த டெப்ளாய்மெண்ட்டுக்கும் இதில் அட்லீஸ்ட் 50% டைமாவது நமக்கு வேஸ்ட் ஆகும். ஸோ அதை அந்த டயத்தில் பார்த்தீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் பிளான் பண்ணுறாங்க, 5 இயர்ஸ்க்கு பிளான் பண்ணுறாங்க. 5 இயர்ஸ்க்கு அவங்களுக்கு இந்த 50 சர்வர்ஸ் வேண்டியிருக்கு, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வேண்டியிருக்கு, இதெல்லாம் 6 monthsல ரெடி பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ரெடி பண்ணிட்டாங்க, பிஸ்னஸ்க்கு போயாச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அது என்னன்றதை நம்ம முன்னாடியே சொன்னால் பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது. இது டெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தான் வச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் எந்த பிஸ்னஸையும். பிஸ்னஸ் எல்லாமே ஃபினான்ஷியலாக சக்ஸஸ் ஆகும்போது தான் அது சக்ஸஸ்ன்றதை பேசுகிறோம். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் டெப்ளாய் பண்ணுறோம், சக்ஸஸை நோக்கி பயணம் பண்ணுறோம். இன்கேஸ் இந்த பிஸ்னஸ் ஃபெயில் ஆகலாம், சக்ஸஸும் ஆகலாம். ஃபெயில் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நான் இந்த 5 இயர்ஸ்க்கு பிளான் போட்டேன். நான் 5 இயர்ஸ்க்கு ஒரு பிளான் வந்து இத்தனை சர்வருக்கு வந்து நான் ஒரு 500 யூசர்ஸ்க்கு
ஸோ இந்த 500 யூசர்ஸ்ன்றது வந்து கன்கரண்ட் யூசர்ஸ், மொத்தத்துக்கே 500 யூசர் இல்லை, கன்கரண்ட் யூசர்ஸ். இத்தனை யூசர் வந்து என்னோட சர்வரை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு 4 இயர்ஸ் டேர்ம்ஸில் வச்சுக்கலாம். ஏன்னா 5th இயருக்கு நான் அடுத்த பிளான் போகணும். ஸோ இந்த டயத்துக்குள்ளே இவ்வளோ யூசர் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நான் ரெடி பண்ணுறேன். இதை ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணதுக்கப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இந்த எக்ஸ்பெக்ட் பண்ண யூசர்ஸ் அரைவ் ஆயிடுச்சு. இப்போ நான் அகெயின் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணணும். இந்த பிளான் எல்லாமே அகெயின் நான் இந்த ப்ராசஸ் பண்ணணும். அதான் நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்குது, அதான் பவர் சப்ளை இருக்குன்னா இது ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் பிளானுக்கு தான் நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். லேட்டஸ்ட் இப்போ நம்ம அடுத்து கொண்டு வர போகிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அகெயின் பிளான் பண்ணால் தான் இந்த சர்வீஸ் எல்லாமே கொடுக்க முடியும். அப்படி பிளான் பண்ணும்போது பிஸ்னஸ் டவுன் டைம்னு இருக்குது. இந்த பிஸ்னஸ் டவுன் டைம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால் 2 இயர்ஸில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட 500 யூசர்ஸ் வந்துட்டாங்க. அதை வந்து ஜாஸ்தியாக போகுது. ஸோ அப்போ சர்வர்ஸ்லாம் லோட் தாங்காது. அப்போ என்ன ஆகும், வந்த யூசர்ஸ்லாம் ரிட்டர்ன் போயிடுவாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, ஓகே சர்வர் அப்பாட்டும் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோன்னு. எப்போ டவுன் ஆச்சோ அப்போ போயிடும். அப்போ எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணி என்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லாதனால நான் பிஸ்னஸை லூஸ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இது சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், எனக்கு சக்ஸஸே ஆகலை. 5 இயர்ஸ் பிளான் பண்ணேன். 5 இயர்ஸ்லையும் எனக்கு வந்து இந்த 100 யூசர் இல்லை 10 யூசர் தான் எனக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நான் அகெயின் எனக்கு வேஸ்ட் தான். 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஐடியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை திருப்பி புதுசாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா அது அவுடேட் ஆகிடும். ஸோ அந்த அவுடேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சு அடுத்து வேறு எந்த பிஸ்னஸும் பண்ண முடியாது. ஸோ எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேஸ்ட்டாக போயிடுது. ஸோ இதில் க்ளவுட்னால் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது இது க்ளவுடுக்கு முன்னாடி பார்த்தோம். க்ளவுடுக்கு அப்புறம் க்ளவுட் வந்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த பிளானிங் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் எனக்கு வந்து தேவையில்லை. ஏன் தேவையில்லை அப்படின்னு சொன்னால் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே வந்து இந்த தேர்ட் பார்ட்டி பார்த்துக்கிறாங்க. சாரி, AWS, Azure, GCP இது போக நிறையா இருக்குது. இந்த பேசிக்காக இன்றைக்கி தேவை அப்படின்னு பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியில் AWSம் Azureம் டாப்பில் போயிட்டுருக்கு. ஸோ இவங்ககிட்ட நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், நான் எதுவும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன். எனக்கு இன்றைக்கி 4 யூசர் தான் வருவாங்க அப்படின்னா 4 யூசருக்கு என்ன ரிசோர்ஸ் தேவையோ அதை மட்டும் இவங்ககிட்ட நான் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். 4 யூசர் வந்ததுக்கப்புறம் அந்த இதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணி சர்வீஸ் கொடுத்து ஒரு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்னோடய பேமெண்ட்டே ஃபஸ்ட்டு பேமெண்ட்டே நான் கொடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் AWS எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு 1 இயர் ஃப்ரீ டயர் சர்வீஸ் கொடுக்குறான். நீங்கள் அந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணி உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த 1 இயரில் நீங்கள் அடுத்த லெவல் டச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக உங்களோட கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அகெயின் இங்கே கெப்பாசிட்டி பிளானிங் டோட்டலாக இல்லைன்னு சொல்ல முடியாது. கெப்பாசிட்டி பிளானிங் இருக்குது. எந்த விதத்தில் இருக்குது அப்படின்னா ஷார்ட் டேர்மாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இ-காமர்ஸ் சைட் எடுத்துக்குவோம். அமேசான் ஃபெஸ்டிவல் ஆஃபர்னு போடுறாங்க. அப்போ ஏற்கனவே யூஸ் பண்ணுற யூசர்ஸாக வருவாங்க, நிறையா வருவாங்க. அந்த டயத்தில் நான் இன்ஸ்டண்ட்டாக நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு காலையில் நான் இந்த ஃபெஸ்டிவல் ஆஃபர் போட போகிறேன்னா இன்றைக்கி என்னோடய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட சைஸை நான் அதை பிளான் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி வச்சுக்கலாம். ஒன்ஸ் இந்த ஃபெஸ்டிவல் ஆஃபர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நான் இந்த எக்ஸ்டெண்ட் பண்ண சர்வீசஸை ரிமூவ் பண்ணிடலாம். இது நானாக ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணேன் அப்படின்னா இது பாசிபிள் இல்லை. இதெல்லாம் க்ளவுடோட ஃபெசிலிட்டி. இதனால தான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் ஆஃபர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியாக போட முடியுது. ப்ரீவியஸ் இதுலலாம் இந்த மாதிரி ஆஃபர் போட முடியாது. இருந்தாலும் அன்றைக்கி அந்த டேட்டா சென்டர்னால் 10 யூசருக்கு தான் பண்ண முடியும் அப்படின்னா அந்த லிமிட் தான். அதை தாண்டி என்னால் சர்வீஸ் கொடுக்க முடியாது. இது இன்றைக்கி பாசிபிள். ஸோ இது எதனால் பாசிபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் AWS, Azure, GCP இதெல்லாம் க்ளவுட் சர்வீஸ்லாம் நமக்கு இந்த டேர்ம்ஸில் கொடுக்குறதுனால பாசிபிளாக இருக்குது.